சர்வாதிகாரத்தனமான ஒற்றையாட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. நாட்டை இந்தியா கூட்டணி வழிநடத்தும் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து 17வது மக்களவையை கலைப்பதற்கான பரிந்துரையை அளித்தார். மோடி மற்றும் அமைச்சரவையின் ராஜினாமாவை ஏற்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் அறிவுரையை ஏற்று புதிய அரசு அமையும் வரை காபந்து பிரதமராக மோடி நீடிப்பார். ஜூன் 8ஆம் தேதி மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பார் என தகவல். பிரதமர் பதவி ஏற்பை தொடர்ந்து புதிய அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உற்சாக வரவேற்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் கூட்டம் ஜூன் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. எந்தெந்த மாநிலங்களில் பின்னடைவு, தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தேவேந்திர பட்னாவிஸ். முடிவு. உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதாக தகவல். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் மறுப்பு. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள 7 நாட்கள் இடைக்கால ஜாமீன் கோரியிருந்த நிலையில் மறுப்பு. ஒடிசா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நவீன் பட்நாயக். ஆளுநரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தன்னை ராஜா என அழைத்துக் கொள்ளும் அமித்ஷா ஒவ்வொரு கதவையும் தட்டி கையேந்தி நிற்கிறார். கூட்டணி கட்சிகளிடம் பாஜக ஆதரவு கேட்பது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். மீண்டும் ஆட்சி அமைக்க சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளும் பாஜக. மக்களவை சபாநாயகர் பதவியை கேட்டு தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் நிபந்தனை விதிப்பதாக தகவல். மத்தியில் ஆட்சி அமைக்க பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதில் உறுதியாக உள்ளேன். டெல்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. வாழ்நாளில் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை கண்டதில்லை. ஜெகன்மோகனின் 5 ஆண்டுகால ஆட்சி 30 ஆண்டுகால சேதத்தை ஏற்படுத்திவிட்டதாகவும் சந்திரபாபு நாயுடு பேட்டி. ஜெகன்மோகன் ஆட்சியில் மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்டேன். பல நெருக்கடிகளில் இருந்து என்னை காப்பாற்றிய மக்களின் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என சந்திரபாபு நாயுடு பேட்டி. மத்தியில் ஆட்சி அமைக்கும் போட்டியில் டெல்லிக்கு படையெடுக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள். பாட்னாவில் இருந்து டெல்லி செல்லும் விமானத்தில் நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் பயணம். क्या कहना है सर इस बार चुनाव के नतीजों पर? आपका नमन करना उपड़ा चलिए कुछ क्या है नतीजे पर आपकी पहली प्रतिक्रिया? कुछ नहीं बात சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. சென்ட்ரல், எழும்பூர், ராகப்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 53,800 ரூபாய்க்கு விற்பனை. ஜெர்மனியில் கனமழையால் ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். அணை உடைந்ததால் 800க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். அவசர நிலை பிரகடனம். இலங்கையில் விடாமல் பெய்யும் கனமழையால் வெள்ளம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்பு.
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் முதல் போட்டி அயர்லாந்து அணியுடன் இன்று இரவு பலப்பரீட்சை.